அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏ விலாக்ஸ். நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேணிக்கரையில் வந்து டைட்டானிக் பொருட்காட்சி போட்டிருக்குறாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. சரி உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமேன்னு போயாச்சு. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி 80 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு எடுக்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எடுத்தோம், ஆலிஃப்க்கு எடுக்கலை. அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே எனக்கு என்னமோ இது டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. செட்டிங்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைமாக ராம்நாட்டில் பொருட்காட்சி, அதாவது டைட்டானிக் பொருட்காட்சின்னு இப்போ தான் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே போனதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். நல்லா தான் இருந்துச்சு. உள்ள ஃபுல்லாகவே நல்லா ப்ளூ கலரில் லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அசிவா ரூமை தோற ரோசக்கா நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஆலிஃப் தான் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தான். என்ன ஊஞ்சல்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தியே, ஒரு ஊஞ்சலையும் காணமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா வரும் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் போன டைமில் கொஞ்சம் கம்மியான கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக கொஞ்சம் லேட்டாக நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி தான் படி போட்டிருந்தாங்க. படியிலேருந்து இறங்கி போய் இதை எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தியே, அப்புறம் நேரில் பார்த்துமே பேசினியே, ஏன் சிஸ்டர் லாங் வீடியோஸ் வந்து போட மாட்டேறீங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நான் லாங் வீடியோஸ் யூடியூப்பில் போட்டு கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் யூடியூப்பில் அந்தளவுக்கு லாங் வீடியோஸ் போட முடியல. இன்ஷால்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அடிக்கடி போடுறதுக்கு. இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தியே, டைட்டானிக் பொருட்காட்சி போட்டிருக்கிறாங்களே, அங்கே நாங்கள் இதுவரை போகலை. ஸோ நீங்கள் போய் வீடியோ போடுங்க, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்தது. இங்கே செட்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி 80 ரூபா கொடுத்து உள்ளே போயாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே ஆனால் மோஸ்ட்டாக போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னவங்க எல்லாமே பரவாயில்லாமல் இருக்குது, நாங்கள் வந்து நிறைய அமௌண்ட்டு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா. நானுமே அந்த பயத்தில் தான் இருக்கிறேன், எவ்வளோ செலவாக போதோ அப்படின்னு தெரியலையேன்னு. டைட்டானிக் கப்பல் இறங்கினோடனே பஞ்சு மிட்டாய் கடை இருக்குது. பஞ்சு மிட்டாய் கடை, ஸ்வீட் கார்ன் பஞ்சு மிட்டாய். மிக்கி மவுஸ் போவா என்ன இருக்காது, பிக்கிள்ஸ் எல்லாமே நிறைய பிக்கிள்ஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வரும்போது பார்த்துருப்போம். அது வந்து ஸ்வீட்டா, நெல்லிக்காய். ஸ்வீட்டு தானே. அது மட்டும் வாங்கிட்டு போவோம் போகும்போது. சரியா, போகும்போது வாங்கிட்டு போகிறேன். ஓகே, வரும்போது வாங்கிட்டு போகிறோம். ஓகே. எங்கடா போயிட்டு வரா, எங்கே போனா? 20 ரூபா கடை போல. 20 ரூபா போகும்போது வாங்குவோம். பஞ்சு மிட்டாய் வேணுமா? வாங்க வாங்க வாங்க. சரி வாங்கி தரவா. பஞ்சு மிட்டாய் இங்கே இல்லைடா, அங்கடா. இங்கே நம்ம நின்றோம்ல, அங்கே தான் பஞ்சு மிட்டாய். வா, ஒரு பஞ்சு மிட்டாய் எவ்வளோ? பஞ்சு மிட்டாய் 40 ரூபாயா? பெரிய பஞ்சு மிட்டாய். கொடு சாப்பிட்டு சார். அப்படிதான் இருக்கு, சாப்பிடு. நல்லா இருக்கா? ஓ, மூஞ்சே மறைஞ்சிருச்சு. பஞ்சு மிட்டாய் ஆலிஃப் கையில் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மணமேடை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. எங்கள் ஊரில் போடுவான்னு சொல்லி நான் மணமேடு வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நிறைய ஊஞ்சல்லாம் போட்டு கடை, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு 6-6:15 மணி அந்த மாதிரி போல் போயிருந்தேன். கூட்டம்லாம் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் போக போக செம்ம கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா செம்ம செலவாக தான் ஆகும். ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா எந்த ஊஞ்சல் ஆடினாலுமே 80 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுமே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து செலவு ஜாஸ்தியாக தான் வரும். ஏன்னா பிள்ளைகளை பொறுத்தவரை ஊஞ்சல் ஆடிக்கிட்டே தான் இருப்பா.
அதுவும் என் புள்ள ஆலிஃபை பொறுத்தவரை எல்லா ஊஞ்சலையுமே ஆடிட்டு தான் வீட்டுக்கு வருவான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வரனால செலவு அதிகமாக தான் இருக்கும். போனதுமே கப்பல் ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பட் அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ஊஞ்சல் அப்படின்னு ஏறிட்டாலும் ஆலிஃப் இறங்க மாட்டான், அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஊஞ்சலுக்கு தான் போயிட்டு இருப்பான். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து மிளகா பஜ்ஜி, அப்பளம், அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இது எல்லாமே தான் வாங்கியிருந்தோம். இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க, பானிபூரி, அப்புறம் பாவு பஜ்ஜி, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நாங்கள் இந்த 3 தான் வாங்கினோம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அண்ட் அப்பளம் ரெண்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த மிளகா பஜ்ஜியை பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் காசு அப்படின்னு சொல்லுவேன். அந்த சின்ன மிளகாவில் அவ்வளவு மாவு, எல்லாமே மாவு தான். நம்ம ஊரை பொறுத்தவரை மிளகா பஜ்ஜினா தின்றுப்போம், செம்ம சூப்பராக இருக்கும். லைட்டாக தான் மாவை மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி தர மாதிரி இருக்கும். இது மாவில் மிளகா வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு கப்பல் ஊஞ்சாக்கு போயாச்சு. இந்த கப்பல் ஊஞ்சாக்கு வந்து ஆடுமேன்னு பார்த்தா அது ஒரு பெரிய கதையாக போயிடுச்சு. இந்த கப்பலில் ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே உள்ளே போயாச்சு. போனால் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க கப்பலில் வந்து இந்த ஒரு இது இருக்கும், அதை வந்து மாட்டினா தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே நாங்கள் போய் ரீஃபண்ட் கேட்குற மாதிரி போயிட்டோம். ஆனால் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இத்தனை பேர் டிக்கெட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து தரமாட்டோம், நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலுமே ஆடிட்டு தான் போகணுமே, எல்லாருமே உட்காந்துட்டோம். செம்ம ஸ்பீடாக ஆட்டி விட்டுருந்தாங்க. அந்த கப்பல் ஊஞ்சாக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஆடினதுக்கு ஒருத்தன் தான் சொல்லுவேன். 80 ரூபா கொடுக்குறோம். ஆனால் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் ஆட்டி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கப்பல் ஊஞ்சல் ஆடுறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஆடும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணி கத்தி கத்தி ஆடிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னது சரியாக தான் போச்சு. நல்ல வேளை முன்னாடியே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி தின்னோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. கப்பலில் இருந்து இறங்கினதோட ஆலிஃப் வந்து இந்த மிக்கி மவுஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அங்கே வந்து அவனை ஏற்றி விட்டாச்சு. இது ஆடுறதுக்குமே எப்படி ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே புள்ள ஆடிக்கிட்டு இருந்தான். எல்லாத்துலேயுமே 80 ரூபா அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருந்தான். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் பால் கடை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்தாச்சு. இந்த பாதாம் பால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அண்ட் சூப்பராக தான் இருந்துச்சு பாதாம் பால். அதாவது நார்மலாக நம்ம எப்போவும் வாங்கி குடிக்கிற மாதிரி இல்லாட்டாலும் 20 ரூபாய்க்கு ஒர்த்தாக நல்லா தான் இருந்துச்சு. அந்த அண்ணன் கரண்டியில் ஆற்றும்போது பாதாம் பால் ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அது எதுக்கு ஒன்று வாங்கி குடிச்சு பார்ப்போம், டேஸ்ட்டு நல்லா இருந்தால் இன்னொன்று வாங்கி குடிப்போம்னு சொல்லி தான் இன்னொன்று வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஊஞ்சலை ஆடணும் அப்படிங்கிறது ஆசை. இதுவரை ஆடினது இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த ஊஞ்சல் ஆடுறேன். அண்ட் நான் ஆடும்போது ஆலிஃப் ஏற்றுறேன்னா ஆலிஃப் பயப்படுவானோ அப்படின்னு நினச்சேன். ஆலிஃப் அதுக்கு மேலே ஜாலியாக இருந்தான். இதுக்குமே 80 ரூபா வாங்கினாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. கப்பல் ஊஞ்சல் ஆடும்போது நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு என் பிள்ளைக்கு எடுக்கலை. அவர் ஓகே சொல்லிட்டார், போய் ஆடிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி தான் இந்த ஊஞ்சலுக்கும் ஓகே, சின்ன பிள்ளைக்கு கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு போனேன். அவர் சொல்லிட்டார் கண்டிப்பாக சின்ன பிள்ளைக்கு டிக்கெட்டே எடுத்தாகணும். அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் ஊஞ்சல் ஆட ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ ஸ்பீடாக செம்மையாக ஆடிச்சு. நான் கூட தலை சுத்தமே நினச்சேன், அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு ஊஞ்சல் ஆடுறதுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை, மாற்றி மாற்றி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறான், எப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலேன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி விளையாடு ஜாமானை வாங்கி கொடுத்துட்டு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா அடுத்து இந்த பாலுக்குள்ளே வந்துட்டான். எந்த விளையாடு ஜாமான் எடுத்தாலும் சின்ன சின்ன விளையாடு ஜாமானாக இருந்தால் 50 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பெருசுனா கொஞ்சம் கூட ரேட் போல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு விளையாடு ஜாமான் மட்டும் வாங்கிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி பால் மாதிரி போட்டிருந்தாங்க, குட்டீஸ்லாம் நல்லா விளையாடுற மாதிரி. ஸோ அங்கே போகிறேன்ட்டான். இங்கேயுமே ஏற்றி விட்டாச்சு. ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தான். இங்கே நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து நல்லா பேசியிருந்தீங்க, கட்டி பிடிச்சி அவ்வளோ பாசத்தை கொட்டினீங்க. எனக்கு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி நான் வந்து இவ்வளோ ஃபேமிலியை சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பால் போடுறது தான் ஃபஸ்ட்டு விளையாடுவேன்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். நான் பால் போடுறேன், எல்லாமே சின்ன நம்பர் 1, 2 அதில் தான் உழுவுது. பெரிய நம்பரில் 5, 6லாம் உழுவவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் சொல்லிட்டு நீ வேஸ்ட்டு, நான் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் போட ஆரம்பிச்சிட்டா. நானும் அவ்வளோ மாற்றி மாற்றி பால் போட்டதுக்கப்புறமா 2 பேருக்கு ஒரு சின்ன கூடை விழுந்துச்சு. வருஷம் எங்கே ஊஞ்சல் ஆட போனாலும் எங்களுக்கு இதே வேலை தான், அந்த பால் போடுறது. போட்டாலுமே பெருசாக எதுவுமே உழுவாது, அந்த கூடை தான் வரும். அதே மாதிரி இங்கேயுமே எனக்கு கூடை தான் விழுந்துச்சு. அங்கே கூடையை வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் ரிங்கு போடுற அந்த கேமுக்கு வந்தாச்சு. இந்த கேமில் எப்போவுமே உழுவாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா செம்ம பயமாக இருந்துச்சு போடுறதுக்கு முன்னாடி. உழுவாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரியே ஒரு ரிங் கூட எனக்கு உழுவலை, ஒரு சின்ன ஒரு இதில் கூட உழுவலை. ஸோ அதுக்கப்புறமா அங்கேயுமே விளையாண்டு முடிச்சுட்டு 90s கிட்ஸ் மிட்டாய் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்தாச்சு. இது எல்லாமே அள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். எல்லா மிட்டாயுமே பம்பரை மிட்டாய், காளிக்கோலா, சூட மிட்டாய், வெத்தலை மிட்டாய்னு இப்படி எல்லாமே வச்சுருந்தாங்க.
ஒரு 5 இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நம்ம நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும் போது இந்த இலந்த பழம் சாப்பிட்ருப்போம், அதுவும் பேக்கெட்டோட சேர்த்து சவச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள்லாம் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போ எல்லாம் பார்த்தா அது பிடிக்கவே மாட்டேங்குது. என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க, ஸோ அதனால தான் வாங்கினது. ஒரு சிலருக்கு வந்து பொருட்காட்சி ஓகேவாக இருந்துச்சு, எனக்குமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அமௌண்ட்டு ஜாஸ்தியாக தான் செலவாச்சு. பட் பிள்ளைங்களோட ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணணும், ஒன் டே தானே அப்படின்னா நினச்சா இங்கே வரலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் கார்னை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.